தண்ணீரா தாமரையா? தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். எபேசியர் 5:21-22-23. கிராம பகுதிகளில் குளங்களில் தாமரை மலரை அனைவரும் பார்த்திருப்போம். ஆனால் இந்த தாமரை மலரிடம் காணப்படுகின்ற சிறந்த பண்பை யாரும் நினைத்து பார்த்திருக்க வாய்ப்பில்லை. அது என்னவென்றால், குளத்தில் காணப்படும் தண்ணீரின் அளவுக்கு ஏற்றவாறு தான் இந்த தாமரை செடியின் உயரமும் அமையும். தண்ணீர் அதிகரிக்கும் பொழுதும் குறையும் பொழுதும் அதற்கேற்றவாறு தன் நிலையை அமைத்துக் கொள்கிறது. குடும்ப வாழ்வில் இணைக்கப்பெற்றுள்ள கணவன் மனைவியிடமும் தாமரை செடிக்கு காணப்படுகின்ற இந்த பண்பு வேண்டும். கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். பிரச்சனைகள் நெருக்குகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து விட்டு கொடுத்து தாழ்மையுடன் தாமரை மலர் போன்று விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாகவும் மன நிறைவாகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் அமையும். குடும்ப ஆதலில் நிகழ்கின்ற ஓருடல் ஆதலில் கணவன் தலை என்று குறிப்பிடப்படுகிறது. இதர உறுப்பெல்லாம் மனைவிதானே. தலை போன்று இதயம், உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் முக்கியமானவை. கணவன் தலை என்றால் மனைவி இதயம் மட்டுமல்ல, உயிர் வாழ அவசியம் தேவை என்கின்ற உறுப்பெல்லாம் உடலில் உண்டு. இதிலே எது முக்கியம் என்று கூற முடியுமா? தலையின்றி அல்லது இதயமின்றி வாழ முடியுமா? இணையின் இன்றியமையாதலை புரிதலும் இணையின்றி வாழ இயலாது என்பதை புரிய வைப்பதுதான் நம் நோக்கம். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.